ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து இந்த மாதிரி பனங்கிழங்கு நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. ஊர்லலாம் பானையில் தான் வச்சு வைப்போம். பானையில் அவிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் குக்கரில் அவிக்கிறேன். நல்லா இது மாதிரி குக்கருக்குள்ளே அடங்குற மாதிரி நான் அடுக்கிட்டுருக்கிறேன். எவ்வளோ தண்ணி? வந்து ஒரு சம்பு கை எடுக்கிறியா? 6 லிட்டர். நல்லா இப்போ நம்ம வந்து பனங்கிழங்கு அடுக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருங்க, அப்பதான் நல்லா கரையும். இப்போ இது மாதிரி பூண்டு நல்லா ஒரு 2 பெரிய பூண்டை நான் இடிச்சு வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பூண்டு வந்து நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கிழங்கு ஐட்டனாலே கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் ஐட்டம் இருக்கும், அதனால நம்ம பூண்டு மஞ்சத்தூள்லாம் வச்சாங்க நல்லது. இப்போ வந்து குக்கரை மூடிட்டு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். அவிச்சு கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. கட் பண்ணி இப்போ அவிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பனங்கிழங்கு நல்லா 3 விசில் வந்து ஆவிலாம் அடங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நல்லா மஞ்சளாக இருக்கு, பூண்டு வாசனை கமகமன்னு வருது. நீங்களும் பனங்கிழங்கு அவிக்கும் போது இது மாதிரி வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிழங்கு நல்லா மாவு மாதிரி இருக்கு. சூடாக இருக்கு, பிடிக்க முடியல. நல்லா வெந்திருக்கு, நல்லா மாவு மாதிரி இருக்கு கிழங்கு. நீங்களும் பனங்கிழங்கு வாங்கும்போது இது மாதிரி நல்லா அடி கனமாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அப்போதான் நல்லா கொஞ்சம் மாவாட்டாக இருக்கும், இல்லைன்னா நார் நாராக இருக்கும். குச்சி குச்சியாக இருந்ததுன்னா ஊர்கிழங்கான்னு கேட்டு வாங்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.